அஜித்குமார், கவின்குமார் தமிழ்நாட்டில் நடந்த இந்த 2 மாதங்கள் நடந்த மிக அதிர்ச்சியான சம்பவங்கள். இந்த 2 கொலைக்குமே ஒற்றுமை இருக்கு. அதிகாரத்தால் நடந்த கொலை, ஆணவத்தால் நடந்த கொலை அப்படின்னு நம்ம இத பிரிச்சு பேசலாம். ஆனா இந்த 2 கொலைகளையுமே அரசியல் பண்றாங்களே! இதுல இதுலயுமா சாதி பார்த்து கண்டனங்கள் தெரிவிப்பாங்க? இதுலயுமா சாதி பார்த்து நியாயம் கேட்பாங்க? அப்படிங்கிற மாரி இந்த 2 கொலையுமே ஒரு மிகப்பெரிய ஒரு துயர சம்பவம் தமிழ்நாட்டுல. சாதியின் பிடியிலும், அதிகாரத்தின் பிடியிலும் நம்ம தமிழ்நாடு சிக்கி தவிச்சு சின்னாபின்னமா போயிட்டு இருக்கிறது. ஸோ இத பத்தி டீட்டெயில்டா பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வெல்கம் டூ தி சேனல். நான் உங்க விஷால் சரவணன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டெய்லி அப்டேட்ஸ், டெய்லி வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. கவின்குமார், அஜித்குமார் இந்த 2 மாதங்களாகவே பார்த்தீங்கன்னா, இது மாரி துயர சம்பவங்கள் நடந்திருக்கான்னு கேட்டா, நம்ம அடுக்கிக்கிட்டே போகலாம். எண்ணில் அடங்காத அளவுக்கு பல துயர சம்பவங்கள். ஆனா இது 2மே கொடூரமான துயரம். அஜித்குமாருடைய மரணம் அதிகார வர்க்கத்தின் இந்த அவல நிலையால வந்த மரணம் இது. கவின்குமாருடைய மரணம் இது அதிகார வர்க்கத்திற்கு இல்ல. இது பார்த்தீங்கன்னா, அந்த சாதிய வன்கொடுமையால வந்த மரணம். ஸோ அப்போ இங்க நம்ம நாட்டுல 2மே தலை தூக்கி இருக்கு. எல்லாருமே அஜித்குமாரோடைய மரணத்த லாக்அப் டெத் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்றோம். ஆனா உண்மையாகவே லாக்அப் கூட்டு போனாங்கன்னு கேட்டா அது கிடையாது. அப்போ அங்க காவல்துறை அதிகாரிகள் அவர ப்ராப்பரா அவங்க ப்ரொசீஜர ஃபாலோ பண்ணல அப்படிங்கிறது ஒரு வாதம். அதை எல்லாருமே மடைமாற்றம் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம அஜித்குமாருக்கு நடந்தது எவ்வளோ பெரிய அநீதியோ, எவ்வளோ பெரிய துயரமோ, அதை விட இன்னும் ஒரு மடங்கு தான் இந்த கவின்குமாருக்கு நடந்தது. 2மே சமமான ஒரு உயிர் தான். 2மே ஒரே வயதுடைய உயிர்கள் தான். 2மே ஆண்களுடைய உயிர்கள் தான். ஆனா என்ன வித்தியாசம்? அதிகாரத்தால் நடந்த கொலை, ஆணவத்தால் நடந்த கொலை. ஆணவம் அப்படி என்ன உங்களுக்கு ஆணவம் தலைவிரித்து ஆடுது? ஒரு சாதி பார்த்து நீங்க உங்களுடைய வீட்ல எல்லா வேலையும் பார்க்குறீங்களா? ஒரு சாதிய பார்த்து உங்க வீட்ல சாப்பாடு சாப்பிட்றீங்களா? அப்ப அந்த இதெல்லாம் இன்னும் டெப்த்தா போனோம்னா நெறைய விஷயம் பேசிக்கிட்டே போகலாம். அப்போ உங்க பெண் ஒரு பையன காதலிக்கிறாங்களா? உங்க பையன் ஒரு பெண்ண காதலிக்கிறாங்க அப்படின்னா, அந்த காதல நீங்க உணர்ச்சியா பார்க்க மாட்றீங்க? அது ஒரு கைண்ட் ஆஃப் வே ஆஃப் அட்ராக்ஷன் தானே! அத பார்க்குற மனநிலை இங்க யாருக்குமே ஏன் இல்ல? ஒருவேளை அந்த பையன் இப்போ ஒரு நாடக காதல் அப்படிங்கிற போர்வையில எல்லாரும் சொல்ற மாதிரி ஒரு ரூ. 10 டீ ஷர்ட்டு, ஒரு ரூ. 100 ஜீன்ஸ் பேண்ட், ஒரு ரூ. 100 கூலிங் கிளாஸ் போட்டு கிடையாது இல்லைங்களா? ஐடி ஊழியர், மாதம் ரூ. 1,00,000 மேல சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு இளைஞர். வெல் செட்டில்டு ஃபேமிலி. இத விட வேற என்ன வேணும்? ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, சொந்த சாதியிலேயே கல்யாணம் பண்ணி குடுத்துட்டு வரதட்சணை கொடுமையால பெண்களை இழந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் எவ்வளோ நல்ல மாப்பிள்ளையா இருந்தாலுமே வேணாம், எங்களுக்கு இந்த கேஸ்ட் வேணாம் அப்படின்னு ஒதுக்குறாங்க. இந்த இந்த சாதி கட்டமைப்பு எவ்வளோ சிக்கலா இருக்கு பார்த்தீங்களா? இப்போ இந்த 2 அஜித்குமாரோடைய படுகொலையும் மிக கொடூரமானது. கவின்குமாரும் மிக கொடூரமானது. இந்த 2யும் வச்சு அரசியல் பண்றாங்க இல்லைங்களா? அவங்கள என்ன வார்த்தை சொல்லி நம்ம பேசணும்? ஏன்னா இது மாரி இத விட சமூகத்துல ஒரு மிக கீழ்த்தரமான விஷயம் நடக்கணும்னு கேட்டா நடக்கவே நடக்காது. அஜித்குமாரோடைய கொலையில கண்டனம் தெரிவிக்காத பலர், அத பத்தி சோசியல் மீடியாவுல ஒரு போஸ்ட் கூட போட முடியாத சமூக போராளிகள், நடிகர்கள், திரைப்பிரபலங்கள், இன்னும் சொல்லப்போனா இங்க இருக்கக்கூடிய பெரியாரிஸ்ட்டுகள், அண்டர்லைன் பொய் பெரியாரிஸ்ட்டுகள், இவங்க யாருமே அஜித்குமாரோடைய கொலை வழக்குல நெறைய பேர் கண்டனம் தெரிவிக்கல. ஆனா இங்க நேருக்கு எதிர்மாறாக கவின்குமாரோடைய மரணத்துல இப்ப நான் மென்ஷன் பண்ணேன்ல, அதுல பல பேர் இங்க கண்டனம் தெரிவிச்சுட்டு இருக்காங்க. அப்போ இங்க ஒரு டிபேட் கிரியேட் ஆகுது. அப்போ நீங்க ஒரு சாதி பார்த்து தான் நீங்க கொலைக்கு கூட கண்டனம் தெரிவிப்பீங்களா? உங்களுடைய வருத்தத்த தெரிவிப்பீங்களா? அப்போ உங்கள மாரி சாதி வெறியர்கள் இருக்கிறதால தான், இங்க இன்னும் ஆணவ கொலைகள் நடந்துகிட்டு இருக்கு. இங்க இன்னும் அதிகார கொலைகள் நடந்துகிட்டு இருக்கு. நான் 2யுமே கம்பேர் பண்ண விரும்பல. 2மே ஒண்ணு தான். இது நம்ம எப்படி எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு கொண்டுட்டு போனோம் அப்படின்னா, இப்ப கவின்குமாரோடைய மரணத்துல அவங்களுடைய அந்த வெட்டி கொன்னான் இல்லைங்களா? ஸோ அவனுடைய அப்பா, அம்மாக்கள் 2 பேருமே காவல்துறை அதிகாரிகள். சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. சஸ்பெண்ட் எதுக்கு? பாதி சம்பளம் குடுத்து வீட்டுக்கு லீவுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. வேற ஒண்ணும் கிடையாது. அப்ப அவங்கள இன்னும் கைது பண்ணவும் கிடையாது. அப்ப அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி தானே. அந்த பையன் ஒரு நல்ல ஒரு போலீஸ் அதிகாரிகளுடைய பையன்களே சமூகத்துல நல்லா வளர முடியல அப்படின்னா, இப்ப சாதாரண ஏழை எளிய மக்கள், அப்பாவி மக்கள், பெற்றோர் இழந்த பிள்ளைகள்லாம் எப்படி இந்த சமூகத்துல ஒழுங்கா வளர முடியும்? அப்ப நீங்க ஒரு முன்னுதாரணமா இருக்கணுமா இல்லையா? அப்ப நீங்க தானே உங்கள தானே
ஃபர்ஸ்ட் அக்யூஸ்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படியே அவங்களை கைது பண்ணலை. அப்புறம் ஏன் அந்த காவல்துறை அதிகாரிகளை பணி நீக்கம் அவங்கள ஏன் பணியை விட்டு மொத்தமாக தூக்கலை? ஸோ அவங்க எல்லாமே சமூகத்துலேருந்து என்ன பிரயோஜனம்? அவங்க பெத்த பிள்ளையே அவங்க ஒழுங்காக வளர்க்க தெரியல. அந்த ஒருவனால் அவனுடைய வாழ்க்கை, இந்த கவின்குமார் இறந்து போனார் இல்லைங்களா, அவங்க ஃபேமிலியோட வாழ்க்கை, அவங்க அக்காவோட வாழ்க்கை, அந்த பெற்றோரோட எல்லா வாழ்க்கையுமே க்ளோஸ். அப்போ ஒரு படிக்காத தற்குறிய வீட்டில் வளர்த்துருக்கீங்க. அது பண்ண வேலை இன்னைக்கு எல்லார் வாழ்க்கை வந்து அதில் தொங்கிட்டு இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டே இருக்கு. அப்போ இங்கே டிபேட் கிரியேட் ஆகும் பொழுது இங்கே டிபேட் பண்ணுறாங்க. அப்போ வந்து கவின்குமாரோடைய மரணத்துலேயும் ஒரு சாதி இருக்கு. ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி யாரெல்லாம் அஜித்குமாரோடைய மரணத்துக்கு பேசினாங்களோ, குரல் கொடுத்தாங்களோ, நீதி வேணும்னு கேட்டாங்களோ, அவங்கள பாதி பேர் கவின்குமாரோடைய மரணத்தை பற்றி பேசுறது கிடையாது. அவங்கள நீதி வேணும்னு கேட்கறது கிடையாது. கவின்குமாரோடைய மரணத்திலும் இந்த பொய் பெரியாஸ்டுகள் ஆளையே காணும். சமூக போராளிகள் ஆளையே காணும். அப்போ இந்த கொலைகளிலுமே நீங்க அரசியல் தான் பண்ணுவீங்க அப்படின்னா, உங்களை ஒரு பொதுப்படையான ஆளா காமிச்சதுல உங்களுக்கு வெட்கமா இல்லையா? இன்னும் லிட்டரலா சொல்லப்போனா, சோத்துல உப்பு போட்டு சாப்பிடுறீங்களா? அப்படின்னு கேட்க தோணுது. ஏன்னா இது 2மே வந்து பார்த்தீங்கன்னா, சமூகத்துல நடக்கக்கூடாத மிகப்பெரிய கொடூரங்கள். இது 2யுமே கம்பேர் அப்படிங்க பண்ணும்போது 2யுமே அங்க போயிருக்கிறது ஒரு உயிர். அப்போ எந்த உயிர் போனாலுமே இங்க நீதி வேண்டும். நிதி வேணாம், நீதி தான் வேணும் அப்படிங்கிறது இப்போ இருக்கிற ஹேஷ்டேக். அதை நம்ம வச்சுக்கலாம். அப்போ நீங்கள் இதுலேயுமே நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையானவர்கள் பார்த்து தான் நீங்கள் கண்டனங்களும் தெரிவிக்கிறீங்க அப்படின்னா, அப்போ நீங்கள் வந்து தயவு செஞ்சு சொல்கிறேன், உங்களை வந்து ஒரு சமூக நீதி, சமூக போராளியாக காமிச்சிக்காதீங்க. வெட்கப்படுங்க. கண்ணாடி முன்னாடி நின்று பார்த்து பேசுறதுக்கு வெட்கப்படுங்க. இந்த சொசைட்டி வந்து இவ்வளோ கேவலமாக இருக்கே அப்படின்னு நினச்சி வெட்கப்படுங்க. இதை வச்சு காசு சம்பாதிக்கிறீங்களா அதை நினச்சி வெட்கப்படுங்க. இதை வச்சு பிழைப்பு நடத்துறீங்களா அதை நினச்சி வெட்கப்படுங்க அப்படின்னு இது எல்லாமே இப்படி சொல்ல தோணுது. அப்போ இங்கே நடந்திருக்கக்கூடிய இந்த விஷயத்தில் கண்டிப்பாக அநீதி அளிக்கப்பட்டிருக்கு. ஒரு பட்ட பகலில் வெட்ட வெளியில் ஒருத்தவனுக்கு எந்த அளவுக்கு தைரியம் வந்திருக்குன்னா அப்போ அதுக்கான பின்புலம் யார் அப்படின்னு ஒரு விஷயம். ஸோ இந்த கவின்குமாராக இருந்தாலுமே அஜித்குமாராக இருந்தாலுமே இங்கே நடக்கிறது இந்த இருவரையுமே சுற்றி ஒரு அரசியல். எனக்கு இன்னொரு கேள்வியும் எழுது. அரசியல் தலைவர்கள், தமிழ்நாட்டில் கூடிய அரசியல் தலைவர்கள் நிறைய கட்சிகள் இருக்குது. ஒவ்வொரு சாதிய பின்புலத்திலும் ஒவ்வொரு கட்சிகள் இருக்குது. இப்போது திமுகவோட கூட்டணி கூட கட்சிகளும் சரி, எதிர்கட்சி வரிசையில் இருக்கிறவங்களும் சரி, இதுக்கான தீர்க்கமான ஒரு கண்டனத்தை யாராவது தெரிவிச்சிருக்காங்களா? இது நடக்கவே கூடாது அப்படின்னு ஒரு பொத்தாம்பதுவில் ஒரு ரைட்டப் மட்டும் எழுதிட்டு போயிடுறாங்களே தவிர, ஏன் இது வந்து மற்றவங்க ஆட்சியில் இருந்தாங்கன்னா இறங்கி போராடி ரோட்டில் பிறந்து உருண்டு எல்லாம் பண்ணுறவங்க நீங்கள் ஏன் இப்போ வந்து மேம்போக்காக ஒரு அறிக்கை மட்டும் விட்டுட்டு போகிறீங்க? அப்போ நீங்கள் பாதுகாவலர் கிடையாது இல்லைங்களா? அப்போது நீங்கள் வந்து இந்த சமூகத்தோட பாதுகாவலர் கிடையாது. அப்படி இனிமேல் போர்ட்ரேட் பண்ணாதீங்க. இதை வச்சு இனிமேல் தயவு செஞ்சு பிழைப்பு நடத்தாதீங்க. நீங்கள் உங்களால் இது கூட பண்ண முடியல அப்படின்னா அப்போ நீங்கள் எதுக்கு இந்த சமூகத்தில் இருக்கீங்க? எல்லாருமே எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் சொல்கிறேன் நான். இன்னும் ஒரு படி மேலே சொல்ல போனோம்னா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் போன எதிர்கட்சியாக இருந்தபொழுது நிறைய விஷயங்களை பற்றி பேசினார். துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவருடைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே உணர்ச்சி பொங்க எடுத்திருந்தார். கடைசி 2-3 படங்கள், ஃபஸ்ட்டு 4-5 படங்களை விட்டுருங்க, அதெல்லாம் குப்பை. நான் கடைசியாக எடுத்த 2-3 படங்கள் எல்லாமே ஒரு மாதிரி சமூகத்துக்கு தேவையான படங்கள். ஸோ அப்படிலாம் இருக்கும் பொழுது நீங்கள் ஏன் அதை பற்றி பேச மாட்டீங்க? உங்களுடைய ஆட்சியில் ஒரு அவலம் நடந்திருக்குன்னா லீஸ்ட் உங்களுக்கு கண்டனம் கூட தெரிவிக்க முடியலன்னா அப்போ சாதி கட்டமைப்பு அப்படிங்கிற ஒரு குப்பை சாக்கடையில் எல்லாருமே ஊறி போயிருக்காங்க. அவங்களால அது மீண்டு வர முடியல அப்படிங்கிறது இங்கே வந்து ஒரு நம்ப முடியாத உண்மையாகவே இருக்குங்க. இன்னும் ஒரு படி மேலே சொல்லணும்னா எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்களாக இருந்தாலுமே சரி, புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்க விஜய் அவர்கள் இருந்தாலுமே சரி, இந்த வரைக்கும் ஒரு அறிக்கை கூட இவங்க கொடுக்கவே கிடையாது. இந்த ஆணவ கொலைக்கு எதிராக அறிக்கை கொடுக்க ஏன் எல்லாம் தயங்குறீங்க? அப்போ இன்னொரு பக்கம் ஒரு சிலர் இங்கே வந்து பேச தயங்குறதால இவங்களுக்காக நம்ம தான் பேசணும் அப்படின்னு ஒரு சில பேர் வந்து நம்ம தான் பேசணும் அப்படின்னு பேசுகிறாங்க. ஆனால் அவங்க நாங்கள் எங்களுக்காக மட்டும்தான் பேசுவோம், மற்றவங்களுக்காக பேச மாட்டோம் அப்படின்னு ஒரு நிலைப்பாடில் இருக்காங்க. அப்போ 2மே தவறு தானே? அப்போ நிறைய முரண்பாடுகள் இருக்கு இல்லைங்களா? அந்த முரண்பாடுகள் நம்ம கட்டி ஒழிக்கணும். இந்த முரண்பாடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு உண்மையான பெரியாரிஸ்டாக இருந்தால் அந்த முரண்பாடுகள் கண்டிப்பாக வரவே வராது. ஒரு உண்மையான அம்பேத்கரிஸ்டாக அந்த முரண்பாடுகள் கண்டிப்பாக வராது. ஒரு உண்மையான கார்ல் மார்க்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தால் கண்டிப்பாக அந்த முரண்பாடுகள் வராது. உண்மையாகவே சமூக நீதி சமத்துவம் பற்றி பேசுகிறவங்களுக்கு இந்த முரண்பாடு வரவே வராது. அப்படி வந்துச்சுன்னா அவன் உண்மையான சமூக நீதி சமத்துவம் பேசுகிறவங்க கிடையாது.
அவங்ககிட்ட இருந்து தள்ளியே இருங்க. இது வெரி டேஞ்சர். சுயநலத்துக்காக என்ன வேணா பண்ணுவாங்க. ஸோ இந்த விஷயத்துல அஜித்குமார் அவர்களுக்கு எப்படி நீதி வேண்டும், ஜஸ்டிஸ் ஃபார் அஜித்குமார் அப்படின்னு சொன்னோமோ, அதே மாரி ஜஸ்டிஸ் ஃபார் கவி. அவருக்கும் கண்டிப்பா நீதி வேண்டும். இது போல இன்னொரு கவின் வந்துடக்கூடாது. அதே மாரி இன்னொரு அஜித்குமாரும் வந்துடக்கூடாது. அப்படிங்கிறது தான் இங்க நம்மளுடைய ஒரு கோரிக்கையும் கூட, ஒரு வேண்டுகோளும் கூட. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். என்ன மாரி விஷயங்கள் நடக்கப் போகுது? இத எப்படி அரசியலாக்க போறாங்க? இந்த அரசியல்ல யாரு பயனடைய போறாங்க? அப்படிங்கிறது எல்லாமே நம்ம சோசியல் மீடியாவிலும் சரி, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவிலும் பார்க்க தான் போறோம். பேசுவோம். தொடர்ந்து பேசுவோம். கருத்துக்கள கண்ணியமான முறையில கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நெறைய விவாதிப்போம். ஒரு ஹெல்தி கான்வர்சேஷனா கொண்டு போகும். அந்த கருத்துக்கள் மத்தவங்க படிச்சு பார்க்குற மாரி ஒரு நல்ல தெளிவா இருந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. டெய்லி வீடியோஸ்க்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்கள் விஷால் சரவணன். நன்றி, வணக்கம்.